வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு விடட்கே விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் கார்த்திக். இப்போ நேரம் சரியா மார்னிங் 4:30 ஆகுதுங்க. நம்ம வந்து சபரிமலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். சாமிலாம் கும்பிட்டு நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகலைங்க. நம்ம காரில் சென்னையிலேருந்து சபரிமலைக்கு கார்லேயே போக போகிறோம். இந்த ட்ரிப்பில் என் கூட எங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் எங்களுடைய மதர் இன் லா எல்லோரும் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. நாம சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி, திண்டுக்கல் வழியா குமுளி போயிட்டு, அங்கிருந்து நம்ம எரிமலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சபரிமலைக்கு போக போறோங்க. போயிட்டு நம்ம ஐயப்பனை தரிசிக்க போறோங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ள போலாங்களா? நாம திருச்சிக்கு போகிற வழியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம திருச்சிக்கு போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டோங்க. அன்றைக்கி ஈவினிங் நம்ம திருச்சியில் இருக்கிற லோக்கலில் இருக்க மற்ற டெம்பிள் எல்லாம் ஒன்று ஒன்றா போய் பார்க்க ஆரம்பிச்சோங்க. முதல்ல வெக்கலியம்மன் டெம்பிள் போயிட்டு அங்கே இருக்கிற காளியம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் பெருமாள் கோவில் போயிட்டு சாமியை பார்த்தோங்க. பெருமாள் கோவில் அங்கே போகிறப்போ ரொம்பவே மணி டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணியை போல் கோவிலுக்கு போனோம். கோவிலோட இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க. ஈவினிங் டைமில் அந்த கோபுரம், இந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக நாம் திருச்சியில் இருக்கிற வராகி அம்மனை பார்த்துட்டு அங்கேருந்து ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் திருச்சியிலிருந்து அதிகாலையிலே கிளம்பி நம்ம திண்டுக்கல்லை தாண்டி இருக்கிற சரவண பவன் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோங்க. இங்கேருந்து நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோங்க. திண்டுக்கல்ல இருந்து குமுளி போகிற வழிங்க. பார்க்கவே ரொம்ப பசுமையாக அழகாக இருந்தது. நிறைய இந்த மாதிரி தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய அங்கங்கே சின்ன சின்ன ஏரிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏரிலாம் ரொம்ப தண்ணி ரொம்ப இந்த சீசன் தான் தெரியல, மழை பெஞ்சு எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம்லாம். பைக்கர்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இது நிறைய வண்டி இந்த மாதிரி போச்சு. நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார இவரு தான் லாஸ்ட் கிளிப்பில் மாட்டினாரு. இந்த பக்கம் குமுளி தான் போகுது. ஆனால் இவங்க எங்கே லாங் டிரைவ் போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமாக நான் என்னடா மலையே பார்க்கலையே நினச்சிட்டு இருந்தேங்க. அதுவும் நம்ம கண்ணுக்கு மலை தெரியுதுங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/2 hour டிரைவில் நம்ம மலை கிட்ட போய்டும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். மலைக்கு மேலே ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம குமுளி ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து நம்ம அதுக்கப்புறமா டேரெக்டாக எரிமலை போயிட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சபரிமலைக்கு போயிருக்கேன். நம்ம கூட வர்றது எல்லாமே கன்னிசாமிங்க. இந்த வருஷம் தான் மாலை போட்டிருக்காங்க. அவங்கள நம்ம எரிமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சாமிகளாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயப்பனை போயிட்டு தரிசிக்க போகிறோம். போயிட்டே இருக்கோம், வாங்க போகலாம். அப்படியே இருக்குது. ஐயப்பன் கோயில் போகிறவங்க மழை அப்படியே தான் இருப்பாங்க.
மலைக்கு மேலே ஏறியாச்சுங்க. இப்போ நாம வந்து குமுளியை தாண்டி போயிட்டுருக்கோம். வி ஆஃபிஷியலி என்டர் டு கேரளாங்க. கேரளாலேயே வந்து தனி அழகு தான். இப்போ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னாக்கா, சுற்றி டீ எஸ்டேட்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து இப்போது குமுளியிலேருந்து இப்போது டைரெக்டாக வந்து நம்ம எரிமலை நோக்கி போய் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எரிமலைக்கு போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற சாமிலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து நிலக்கல் வழியாக வந்து பம்பாவுக்கு போவோம். காரில் வந்து பம்பாவுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து காரை வந்து நிலக்கல்ல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை ஜீப்போ அவைலபிள் இருக்கும். ஏதோ ஒன்று பிடிச்சி அங்கேருந்து நம்ம பம்பாவுக்கு போயிட்டு அங்கே குளித்து முடிச்சு அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயப்பனை பார்க்க போகலாம். நம்ம வந்துட்டே இருந்தாங்க. வரவையில் வந்து ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரோட்டை ஒட்டியே வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. சரி இப்போ கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ ஃபால்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்க. போகிற வழியில் பாருங்கள் மங்கிலாம் வந்து வண்டி மேலே உட்காந்துருக்கு. இந்த இடத்துல நிறைய மங்கீஸ் வேறு இருக்குது. ஓடிக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு பக்கத்தில் இங்கே நிறைய கடைகளாக இருக்குது. அப்படியே எதனா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு டீ இருந்தால் எதனா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடரும். வாங்க போகலாம். நம்ம குமுளிலேருந்து எரிமலை போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். இப்போ நம்ம அதுக்கிட்ட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சம் கேமரா அப்டேட் எடுத்து பாருங்கள். சூழல் வர லேசாக போட்டுட்டு இருக்குது. ஃபால்ஸும் வருது. பார்க்கவே செம்மையாக வருது. கீழே இறங்கி போய் பார்ப்போம். பக்கத்துல பார்க்கறது செம்மையாக இருக்கு. இன்னும் பக்கத்தில் போகணும். பக்கத்தில் இன்னொரு 50 ஃபால்ஸ் ஒன்று போட்டுருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். லைட்டாக நனைஞ்சிட்டு போயிடும்.
ஃபால்ஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். சரி போகலாங்களா? இந்த இடத்துலேருந்து போக மனசே இல்லைங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபால்ஸு. லேசாக தூறல் வர பெஞ்சிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபால்ஸோட சாரல் வந்து மேலே படுறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. சரி நம்ம கிளம்புவோம். ஐயப்பன் அழைத்து கொண்டே இருக்கிற நம்மளை. என்ன பஜ்ஜியா? மிளகா பஜ்ஜி, வாழைக்காய், காய பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பழம்பொரி இருக்கா? பழம்பொரி இதுவா? சரி. ஃபால்ஸு பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் டீலாம் இருந்துச்சுங்க. சூடாக டீயும் ஒரு பஜ்ஜும் சாப்பிட்டாச்சு. இன்னும் இங்கேருந்து 1 ஹவர் ஆகுன்னு நினைக்கிறேன் எரிமலை போகிறதுக்கு. ஒரு அரௌண்டு 30 to 40 கிலோமீட்டர்ஸ். ஃபால்ஸை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து எரிமலை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் ரப்பர் தோட்டம் இருக்குங்க. நிறைய பிளான்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கேரளா ஹில் ஸ்டேஷன்லவே வந்து நிறைய நம்ம பார்க்குறது வந்து டீ பிளான்ட் வச்சுருப்பாங்க. காஃபி இருக்கும், அப்புறம் வந்து ரப்பர் தோட்டம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்தா மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பையெல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து எரிமலை இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஹவரில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம். நம்ம எரிமலை ரீச் ஆகிட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஐயப்ப பக்தர்களெல்லாம் வந்து வேஷம் கட்டிட்டு பேட்டத்துட்டு ஆடி போயிட்டு இருக்காங்க. எருமேலியில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் 3 இருக்குங்க. முக்கியமான இடம். ஒன்று தர்மசாஸ்திரா டெம்பிள், அதுக்கு ஆப்போசிட்டே அப்படியே நம்ம வாவர் மசூதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தத்துவ மசூதி டெம்பிள். இப்போ நாம் வந்து இது கிட்ட போயிட்டுங்க. வாவர் மசூதி இது இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தர்மசாஸ்திரா டெம்பிள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு தர்மசாஸ்திரா டெம்பிளுக்கு போவோம். அங்கே போய் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாவர் மசூதி பார்க்க வரலாம். போகலாங்களா? ஐயப்பன் புலி மேலே உட்காந்துருக்காரு உள்ளார. இது அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு தேங்காய் வாங்கட்டுமா? எத்தனை வாங்குறீங்க? எவ்வளோ ஒன்று? 20. படிக்கிறியாப்பா? படிக்கிறியா? வீடா பிடிக்கிறாரு. அதில் அடிக்கணுமா? கல் கரெக்டாக பார்த்துடு. கல் கரெக்டாக பார்த்துடு. இது ஒரு சென்டராக 2 கல் வச்சுக்கிறாங்களா? அந்த கல்
அவர் வந்து ஒன்று முழுசாக உடைக்க அது குறி பார்த்து அடிச்சா அது உடையுதும். அது தெரியாத பொம்பு போகிறது தான். மசூதிக்குள்ளார என்ட்ரி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். முண்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தேங்காய் உடைச்சிடலாமா? தேங்காய் எவ்வளோ? 30. 20 ரூபா தான் எடுத்துருந்தாங்க. இல்லை சாமி, 20 ரூபாய்க்கு வந்து கொடுத்தோம். அங்கே 20 தானே கொடுத்தோம். ஓ, அது பச்சை தாங்க, அது நமக்கு கிடைக்கும் சாமி. இது உனக்கு தாங்க அடிக்கண்டு. இந்த தேங்காய் அடிக்கண்டு, மற்ற பச்சை தாங்க. நான் ஒன்று உடைச்சிடுறேங்க. தேங்காய் ஒன்று வாங்கியிருக்கோம் உடைக்கிறதுக்காக. தேங்காயை உடைச்சிட்டு கிளம்புவோம். ஆல்ரெடி உடைச்சி தேங்காய் கிணறு மாதிரி இருக்குது. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மசூதிக்கு பேக் சைடு தெரியுங்களா, அந்த பக்கம் அங்கே தான் வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் வண்டியில் வந்தீங்க அப்படின்னாக்கா, காரு இல்லை இதில் வந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல போய் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளார நீங்கள் வந்துடலாம். நாம் பேட்டத்துள்ளி கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க வாவர் மசூதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற தத்துவமசி டெம்பிள் ஸ்ரீ தர்மசஸ்தா கோவிலுக்கு பார்க்குறதுக்காக வந்துருக்குங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலோட உள்ளார போகும்போதே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்னதாக ரிவர் போகுங்க. அதோட பேர் வந்து மணிகண்ட ஆறுன்னு சொல்லுவாங்க. இங்கே வர ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து இருக்க சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி பெரிய பாதை வழியாக வந்து பம்பாக்கு போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போயிட்டு வந்து ஐயப்பனை பார்த்து தரிசிப்பாங்க. இந்த கோவில்லாம் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு கோவிலுக்கும் கேரளா கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கேரளா கோவில் ஸ்பெஷாலிட்டியே வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும். இந்த கோவிலோட சுவர்கள்லாம் சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அகல் விளக்கு வைக்கிறதுக்காக வந்து நிறைய இது வச்சுருப்பாங்க. அந்த அகல் விளக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் டைமில் வந்து ஏற்றுவாங்க. நான் வந்து ஒரு சில கோவிலில் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்கவே வந்து ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். கோவில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. சரிங்க, நம்ம இப்போ போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி மணிகண்ட ஆறு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாங்களா?
மணிகண்டவருக்கு வந்திருக்குங்க. இதுதான் ஆல்ரெடி அந்த பக்கம் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக பம்பையில் தான் போய்ட்டு நம்ம குளிக்க போகிறோம். சும்மா தண்ணியை மட்டும் மேலே லைட்டாக தெளிச்சுட்டு இருக்கோம். ஓம் சாமி சரணமையப்பா. கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம மதியம் வரப்போ வந்து ஒரு இது பார்த்தேன்ல, ஒரு ஐயப்ப குரூப்பு வந்து அங்கே பேட்டை துள்ளி ஆடிட்டு பப்பா வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி இப்போ இன்னொரு குரூப்பு வந்து இப்போ அவங்க கோயிலுக்குள்ளார வந்துட்டு இருக்காங்க. அப்படியே மேலே சத்தமாக கேட்டுட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பம்பாக்கு போவோம். சாமி கோயிலுக்கு வருவோம். ஓகே, இன்னும் கிளம்பலாங்க. பாய். நாம் புலி கூட யானை கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து பம்பாவை நோக்கி கிளம்பி வச்சேங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதை பார்க்கலாம். போகலாங்களா?